கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. நம்ம தல ஃபேன்ஸ்க்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி போஸ்ட்பேன், அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டினியூஸாக அவங்களுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட 2023க்கு அப்புறம் தலை இது வந்து படமே வரல. துணிவு தான் லாஸ்ட்டாக வந்த படம். ஸோ துணிவு வந்து ஹிட்டுனாலையும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு படம் இல்லாமல் இருக்கும்போது ஃபேன்ஸுக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கும். என்னடா 2 வருஷம் தலை படம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, தல கையில இப்ப 2 படம் முடிஞ்சுட்டு ரெடியா இருக்குது. பட் 2மே ரிலீஸ் ஆகுறதுல பயங்கரமான சிக்கல். முதல்ல குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லில விடாமுயற்சி வரதா அறிவிச்சாங்க. பட் சில பல கன்ஃபியூஷனால விடாமுயற்சியும் கரெக்டா நியூ இயர்ஸ் அன்னைக்கே போஸ்ட் பண்ண அனௌன்ஸ் பண்ணி தல ஃபேன்ஸ பயங்கரமா வேதனை ஆக்கிட்டாங்க. ஸோ என்னதான் பிரச்சனை? அதாவது விடாமுயற்சி டீமுக்கும், ஜிபி டீமுக்கும் பிரச்சனையா? இல்ல லைக்காவுக்கும், தலசாருக்கும் பிரச்சனையா? எதுவுமே நம்மளால கணிக்க முடியல. ஏன்னா, நெறைய காசிப்ஸ் வர்றது என்னன்னா, அ சங்கருக்கும், லைக்காவுக்கும் பிரச்சனைன்றதுனால தான் அவங்க வந்து வேணும்னே கேம் சேஞ்சர தடங்கல் தரணுன்ட்டு விடாமுயற்சி அவசர அவசரமா அனௌன்ஸ் பண்ணதா சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து சங்கருக்கும், லைக்காவுக்கும் இருக்கிற டீலு. ஸோ இந்த மாரி நீங்க குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, அந்த டைம்ல கேம் சேஞ்சர் இம்பாக்ட் ஆகுற சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, விடாமுயற்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. பட் இதெல்லாம் காசிப் தான், நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ ரீசெண்டா என்ன பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 10 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது எதுக்கு இவ்வளவு அவசரமா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, விடாமுயற்சி வந்து ஏப்ரல் 10 டார்கெட் பண்ணதாவும், அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே விடாமுயற்சி வருதுன்னு சொல்லிட்டு தான் குட் பேட் அக்லி பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்கினாங்க. இப்ப மறுபடியும் ஏப்ரல் 10 இவங்க லாக் பண்ணிட்டா குட் பேட் அக்லி ரொம்ப தூரம் போயிடும்னு சொல்லிட்டு இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி பார்க்குறதுன்னே தெரியல. ஏன்னா, ஒரு ஃபேன்ஸா பார்க்கும்போது, ஒரு தல ஃபேன்ஸா பார்க்கும்போது என்னன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் படமே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா, இந்த மாரி 2 படத்த கையில வச்சுட்டு ரிலீஸ் ஆகாம இருக்கிறது, அத விட கொஞ்சம் பெரிய கஷ்டம் தான் சொல்ல வரணும். ஏன்னா, இது ஆரம்பிச்சதுல இருந்தே விடாமுயற்சி பல சிக்கல். அஜர்பைஜான் ஷூட்டிங் போனாங்க. அங்க கிளைமேட் சரியில்ல. திரும்ப இங்க அ சென்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. பட் என்ன எவ்ளோ டைம் எடுத்தாலும் படத்து மேல ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கிறது என்னன்னா, மகிழ் சார் நல்லா பண்ணுவாரு. அதே மாரி அஜித் சார் 2 வருஷம் கழிச்சு வர்றதுனால ஒரு நல்ல எக்ஸ்பெக்டடா இருக்குது இந்த மூவி. பட் அ அது ஏன் இந்த மாரி கன்டினியூஸா ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா நம்ம இந்த மாரி எல்லாம் அதிகமா யாருக்கு பார்ப்போம்னா, விஜய் சாருக்கு மட்டும் தான் இந்த மாரி படத்துல நெறைய இஷ்யூ வர மாரி பார்ப்போம். ஆனா, இது ஃபர்ஸ்ட் டைம்னு நெனைக்கிறேன் அஜித் சாருக்கு கன்டினியூவா இந்த மாரி பிரச்சனை வர்றது. ஏன்னா தொடக்கம் இயர் ஸ்டார்ட்டிங்லயே இப்படி இருக்குதுன்னா, இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்கணும்னு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னா, குட் பேட் அக்லி ஒரு ஆதிக் மாரி ஒரு தலப்படம் எடுக்கிறதுனால, ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 10ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால, இப்போ விடாமுயற்சி எப்போ வரும்? ஒருவேளை பிப்ரவரியிலே வந்துருமா? இல்ல மார்ச்ல வருமா? இல்ல ஏப்ரல் கழிஞ்சு ஒரு 2, 3 மாசம் கழிச்சு வருமான்னு நமக்கு தெரியல. அப்படி பிப்ரவரி, மார்ச்லயே வந்துருச்சுன்னா, நம்ம வித்தின் 2, 3 மந்த்ஸ்ல 2 தல படம் பார்க்குற மாரி ஒரு சான்ஸும் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றதும் புரியல. அந்த படத்துல நடிச்ச பெரும்பாலான ஆர்டிஸ்ட், அதாவது விடாமுயற்சி படத்துல நடிச்ச பெரும்பாலான ஆர்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கே இந்த மாரி போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்னதான் பிரச்சனை? எங்க தான் இஷ்யூ ஆகுது? ஏன்னா இன்னொரு காசிப் என்ன ஓட்டுக்குதுன்னா, இது வந்து பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்ன்னு சொல்றாங்க. அந்த ஹாலிவுட் படத்துக்கிட்ட இவங்க முதல்லயே போயிட்டு காப்பி ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா, அது ரொம்ப ஒரு 50 லேக்ஸ் 1 குரோர்க்குள்ள முடிஞ்சிருக்கும். ப படத்த எடுத்துட்டு இவங்க போறதுனால அவங்க கிட்டத்தட்ட 80 குரோர்ஸ், 150 குரோர்ஸ்லாம் கேட்கிறதா ஒரு காசிப் வந்துச்சு. இப்ப ஃபைனலா 30 குரோர்ஸ் பக்கம் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. ஏன்னா, பேரமவுண்ட் அப்படின்ற கம்பெனி வந்து ரொம்ப பெரிய கம்பெனி ஹாலிவுட்ல. ஸோ அவங்களும் கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா பிரேக் டவுனே பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ ஒரு பெரிய மேசிவ் படம்லாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான். அது முதல்ல நாங்க லாஸ்ட் ஒரு வீடியோ நாங்க பேசியிருப்போம் விடாமுயற்சி பத்தி. அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா, பிரேக் டவுன் வந்து பயங்கரமான படம் அப்படின்னுலாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஒரு நார்மல், அது எப்படி தலைக்கு செட் ஆகுன்ற மாரியும் பேசியிருப்பான். பட் இருந்தாலும் அது மகிழ் சார், தல அப்படின்னும்போது அது வந்து அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமா எடுத்துட்டு வருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி பல காசிப் சுத்திட்டு இருக்கிறதுனால, விடாமுயற்சி முதல்ல வருமா? குட் பேட் அக்லி முதல்ல வருமா? இல்ல வே இவங்க 2 படமே இந்த மாரி போஸ்ட்போன் போயிட்டே இருக்குமா? அப்படின்ட்டு. ஏன்னா, நீங்க லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் தல ஃபேன்ஸே தலைக்கு எதிரா கமெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், அது ஒரு ஃபைட்டா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு, உங்கனால வர முடியல அப்படின்னு கலாய்க்கிறதா இருக்கட்டும். ஸோ இயர் ஸ்டார்ட்டிங்லயே பயங்கரமான ஃபைட்டோட தான் தமிழ் சினிமாவுல ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா
இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டார்ஸ் படமெல்லாம் அது நீங்க எந்த ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் தலப்பலா இருக்கட்டும், தளபதி ஃபேனா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேன்ஸா இருந்தாலுமே ஒரு பிக் படம் தமிழுக்கு வரும்போது அது ஒரு நல்ல ரெவென்யூ பார்க்கலாம். அதே மாதிரி அது ஒரு ப்ரைடு தான் நமக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு ஒரு 400 crore 500 crore வசூல் பண்ணணும் போது அது நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமா தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி போஸ்ட்மெண்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே அது மேல இரிட்டேட் ஆகுது. ஏன்னா நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டா இப்போ மதகத ராஜா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் டூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ரொம்ப நேரம் போஸ்ட்போன் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா அந்த படத்து மேல இருக்கிற இம்ப்ரெஷன் போயிடும். அப்புறம் அந்த படம் குவாலிட்டி வைஸும் இவங்க பார்த்து இதுதான். ஏன்னா நம்மளே போனோடனே தேட்டர்ல உட்கார்ந்த உடனே முதல் கொஸ்டின் என்ன கேட்க போறோம்னா, ஏன்னா எவ்வளவு ஒரு ஒரு ஆவரேஜான படம் இல்ல ஒரு பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னா கூட இதுக்கடா நீங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும்போது அது பயங்கர நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி விடாமுயற்சியை கொஞ்சம் வேகமா ரிலீஸ் பண்ணா இட் வில் பி a பர்ஃபெக்ட் ஃபீஸ்ட் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். அதே மாதிரி தான் தமிழ் சினிமா ஃபேன்ஸும். பட் என்ன நடக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அதுதான் இன்னொரு ஆக்சிடென்ட் அப்டேட் பத்தி கூட நம்ம பேசிட்டோம்னா, ஒரு தலை வந்து ரேஸ்க்கு போறாரு. அந்த நேற்று நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப ஒரு பார்க்கவே ஒரு பயங்கரமான இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது அப்படி போய் விட்டது. பட் ஹோப் அவர் எவ்ரி திங் இஸ் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். பட் ஸோ ஃபைனலா என்ன சொல்றேன்னா, எந்த படம் வந்தாலும் நமக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய மேசிவ் ஸ்டார் ரஜினி சார், ரஜினி சார், அஜித் சார், கமல் சார், நீங்க விஜய் சார் யார் வந்தாலுமே அது ஒரு மேசிவ் தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க விடாமுயற்சி கொண்டு வந்தாலும் சரி, குட் பேட் அக்லி கொண்டு வந்தாலும் சரி, நமக்கு பர்ஃபெக்டான ஃபீஸ்ட்டா தான் இருக்க போகுது. ஸோ ஏதாவது ஒரு படம் வந்து பயங்கரமா நம்மளால குஷிப்படுத்துற மாதிரி ஒரு அப்டேட்டோட வந்தா இட்ஸ் அ குட். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ முழுசா பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.